ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே வீடியோ நம்ம பார்க்குறது சண்டே மார்க்கெட் தாங்க. நீங்கள் எல்லாரும் கோயம்புத்தூரில் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த சண்டே மார்க்கெட் அப்படின்றது. நம்ம மதுரையிலுமே இது வார சந்தை, ஞாயிற்றுக்கிழமை இந்த சந்தை போடுறாங்க. பழைய பொருட்கள் நம்ம வாங்கணும், செகண்ட் ஹேண்ட் திங்ஸ் வாங்கணும் அப்படின்னா நம்ம இங்கே வந்து வாங்கலாம். எங்கே அப்படின்னா சிம்மக்கல் ஏரியாவில் தான். இந்த ஸ்டாப் பேரே சந்தைன்னு தான் சொல்லுவோம். ஸோ மெஜரா கோட்ஸ் பாலம் வழியாக கீழே இறங்குனா இந்த ஷாப் நிறைய இருக்குது. ஸோ ரோட் சைடும் நிறைய ஷாப் போட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஸ்ட்ரீட்குள்ளே போனால் நிறைய கடைகள் இருக்குங்க. நம்ம என்னென்ன திங்ஸ் வேணும், ஸ்பேர் பார்ட்ஸ் வேணுமா, இல்லை நம்மளுக்கு பழைய மிக்ஸி ஜாரு, பழைய டிவிடி பிளேயர், இந்த மாதிரி நிறைய பொருட்கள் வந்து செகண்ட் ஹேண்ட் திங்ஸ் நிறைய இருக்குது. நம்ம பார்த்து வாங்கணும் அப்படின்னா இங்கே வந்து வாங்கலாம். இந்த டிவியெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்து பல வருஷம் ஆன மாதிரி இருக்குது. ஏன்னா இப்போல்லாம் நம்மளுக்கு எல்இடி வந்தனால இதெல்லாம் நிறைய பேருக்கு இப்போ உள்ள சில்ட்ரன்ஸ்க்குலாம் இந்த டிவிலாம் பார்த்துருக்க மாட்டாங்க. நிறைய திங்ஸ் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குங்க. உங்களுக்கும் வேணுன்னா இந்த மாதிரி வந்து வாங்கலாம். ஸ்பேர் பார்ட்ஸும் நிறைய கிடைக்கிது. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு அந்த திங்ஸ் மட்டும் கிடையாது, செகண்ட் ஹேண்ட் திங்ஸ் மட்டும் கிடையாது. இங்கே வந்து லவ் பேர்ட்ஸு, பெட் அனிமல்ஸ், ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு ஏரியா இருக்கிறதே எனக்கு இப்போ தாங்க தெரியும். உள்ளே போனால் அந்த மெயினில் மெஜரா கோட்ஸ் பாலம் இறங்குற இடத்துல தெரியும், இந்த நிறைய ஷாப் போட்டிருப்பாங்க. பட் இந்த உள்ள இந்த ஸ்ட்ரீட்குள்ளே வந்தால் தான் இந்த ஷாப்லாம் இருக்குது. ஸோ நம்மளுக்கு பெட் அனிமல்ஸ் வேணும்னா இங்கே வந்து வாங்கலாங்க. இங்கே பாருங்கள், முயல்குட்டி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ ரேட் வந்து அவ்வளோவா நம்ம வாங்கணும் அப்படின்னா தான் ரேட்டே சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப பிஸியாக இருக்காங்களா, ரேட்டு சொல்ல மாட்றாங்க. புறாலாம் பார்த்தீங்கன்னா 1 600 அந்த மாதிரி சொன்னாங்க. இந்த லவ் பேர்ட்ஸ்லாம் பேராக சேர்ந்து 1500 அந்த மாதிரி சொன்னாங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டில் இருக்குங்க. ஸோ ரொம்பவே அழகாக இருந்தது. இந்த லவ் பேர்ட்ஸ்லாம் நிறைய பேர் வீட்டில் லவ் பேர்ட்ஸ் வளர்க்கணும்னு நினைப்பீங்க. ஸோ இந்த மாதிரி வந்து வாங்கினா இந்த பிளேஸ்க்கு வாங்க. சந்தையில் எப்போவுமே ஆனால் இந்த அதாவது முன்னாடி போட்டிருக்க கடைகள் வேணுன்னா அந்த மெஜரா கோட்ஸ் பாலத்துக்கு கீழே போட்டிருக்க கடைகள் வேணுன்னா சண்டே இருக்கலாம். இந்த உள்ளே இருக்க கடைகள் வந்து எப்போவுமே இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் இங்கே வந்து நம்ம எப்போ வேணாலும் ஷாப் பண்ணிக்கலாம். எல்லாமே இருக்குங்க. லவ் பேர்ட்ஸ் வாங்கணுமா, இல்லைன்னா முயல்குட்டி, புறா, நிறைய அந்த மாதிரி டாகு, பூனைக்குட்டி. ஸோ இப்போல்லாம் நிறைய பார்த்திங்கன்னா பூனை வந்து நிறைய பேர் வீட்டில் இப்போ வந்து ரொம்ப செல்லமாக வளர்த்துட்ருக்காங்க. நம்ம டாக் எப்படி வளர்த்தோமோ அதே மாதிரி இப்போ பூனைக்குட்டியை வளர்த்துட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் தேவைன்னா இந்த மாதிரி வந்து வாங்கிக்கலாம். ரொம்பவே அழகழகாக இருந்ததுங்க பார்க்குறதுக்கு. ஸோ எல்லாமே கொஞ்சம் ஆனால் காஸ்ட்லி தான். இங்கே இல்லைன்றதே எதுவுமே இல்லாத மாதிரி அவ்வளோ வச்சுருக்காங்க. நான் ஒவ்வொன்றா காமிக்கிறேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு என்னென்ன இங்கே இருக்குன்றத தெரியும். நிறைய பேர் இந்த மாதிரி வாங்கணும்லாம் நினச்சிருப்பீங்க. இந்த ஒரு ஷாப் மட்டும் இல்லை, லவ் பேர்ட்ஸுக்குன்னே நிறைய ஷாப் வச்சுருக்காங்க. இங்கே உள்ள நிறைய கடைகள் இருக்குது. இங்கே பாருங்கள், அழகாக டாக் தூங்கிக்கிட்டு இருக்கும் பாருங்கள். பூனைக்குட்டியை பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள், அழகழகாக வச்சுருக்காங்க. கோழி குஞ்சு, டக்கு, நிறைய பேர் வீட்டில் வளர்க்கணும்னு நினைப்பீங்க. ஸோ உங்களுக்குலாம் தேவைப்பட்டால் இந்த மாதிரி ஷாப் வந்து பாருங்கள். கலர் கோழி கொஞ்சம் இங்கே பாருங்கள், அழகழகாக இருக்குது. ஆனால் இதை வாங்கி வளர்ப்போம். பட் என்னன்னா இது வந்து ரொம்ப நாள் இருக்காது. ஒன்று நம்ம காலுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டே வரும், நம்மளே மிதிக்கிற மாதிரி ஆயிரும். ரொம்ப ரிஸ்க்கு தான் இந்த கலர் கோழி குஞ்சுலாம் வளர்க்குறது. இல்லைன்னா வெளியில் போச்சுன்னா காக்கா தூக்கிட்டு போயிடும். ஸோ ரொம்ப ரிஸ்க்கு. பார்க்குறதுக்கு வேணால் அழகாக இருக்குங்க, வளர்க்குறது கொஞ்சம் கஷ்டம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பீஜான். ஸோ இவங்க எவ்வளோ மெயின்டைன் பண்ணி எப்படி வச்சுருக்காங்க பாருங்களேன், ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக போட்டு. முயல்குட்டி, இந்த பார்த்தனே ஒரு சாங் தான் ஞாபகம் வருது, யார் இந்த முயல்குட்டி. வாய்ஸ் நல்லா இல்லைன்னா திட்டாதீங்க. டக்கு சூப்பராக இருக்குங்க.
பாருங்கள் நிறைய கடைகள் இருக்குது. லவ் பேர்ட்ஸுக்கு மட்டுமே இவ்வளோ ஷாப்பா அப்படின்ற மாதிரி போய்கிட்டே இருக்குங்க உள்ள. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மூலிகை பொருட்கள்லாம் அந்த நம்மளுக்கு வந்து நிறைய எங்கே கத்தாழை இந்த மாதிரி நிறைய நம்மளுக்கு தெரிஞ்சது இதில் கத்தாழை தான் தெரியும். மற்ற ஐட்டம்ஸ்லாம் வாங்க இவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போமா. ஸோ நிறைய கிழங்கு மாதிரிலாம் வச்சுருக்காங்க. நம்மளுக்கு இதெல்லாம் பேர் தெரியாது, இவங்ககிட்ட கேட்போம். ஆகாச கருடன், இது ஆகாச கருடன் கிழங்கு அப்படின்னாங்க இந்த கிழங்கு. இது முடவாட்டு கிழங்கு. கீழே இருக்கு அந்தது குமுட்டிக்காயா? இது எலும்பொட்டி மூலிகை. எலும்பு நொறுங்கி இருந்தாலும் செட் ஆகும். எலும்பூட்டி மூலிகையா? முருங்கைக்கீரை மாதிரி இருக்குது, கருவேப்பிலை மாதிரி இருக்குது. நம்ம இதை பார்த்துட்டு இருக்கும் போதே அந்த லவ் பேர்ட்ஸோட சவுண்டு எப்படி கேட்குது பாருங்க. முடியார் குண்டல் சவரி குண்டல் 2 பேர். முடி நல்லா வளரும், செம்படி அடிக்காது, பூச்சி ஒட்டாது. இது இது தேங்காய் எண்ணெயில் கலந்து தேய்க்கிறதுக்கா? இது கரிசலாங்கண்ணி, பொன்னாங்கண்ணி, பொடுதலை இதெல்லாம் போட்டு காய்ச்சறது. அதுலேயே எண்ணெயாகவும் இருக்குது. ஓ, ஆயில் வச்சிருக்கீங்க? ஆயிலாகவும் இருக்குது. மூட்டு வலிக்கு ஆயில் இருக்குது. ஏதாவது அரிப்பு சொரியாஸ் வகைக்கு சேர்ந்தது அது அரிப்பு அதுக்கு தைல இருக்குது. கத்தாழை வந்து வாங்குறாங்க. கத்தாழையும் ஜெல்லி எடுத்து உள்ளே சாப்பிடுவோம், உடம்பு சீட்டை குறைக்கிறது. யானை நெருஞ்சி, ஸ்டோனு கல்லுக்கு. ஆமாம், யானை நெருஞ்சி, கல்லடப்பு இந்த மாதிரி சாப்பிடுறது. இதுதான் நீலி அவுரி. என்னதுன்னா? நீலி அவுரி. நீலி அவுரியா? மாத்துறது. ஓ, இதை அரைச்சி கை மாதிரி அப்ளை பண்ணால் கை மாதிரி மாறிடும். இயற்கையான கை. அப்படியா? நீலி அவுரி 2 பேர். நீலி அவுரியா? நல்லா கருப்பாயிருமா? பிளாக் ஆயிரும். நீலி அவுரி 2 சேர்ந்துருக்கா? பேரு 2 பேர். நம்ம கரிசலான்னு சொல்றோம்ல, அதுக்கு 5 பேர். இந்தது மஞ்சள் நெத்திதா? அது ஆவாரம் பூ. சரி, நான் எல்லாம் வச்சுருக்கீங்க மூலிகை பொருட்கள் எல்லாமே. பாக்கிச்சு அப்படியே வரிசையாக பார்த்துட்டு போவோம். ஸோ நம்மளுக்கு மூலிகை செடிலாம் தேவை அப்படின்னா, அதாவது நம்மளுக்கு ஏதாவது ஒரு அந்த காலத்தில் நாட்டு வைத்தியம் இந்த மாதிரி பார்ப்போம்ல, அப்போல்லாம் அந்த ஸ்டோன் ப்ராப்ளமாக இருக்கட்டும், மற்ற முடி வளர்கிறதுக்கு, முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கு, ஸோ அந்த மாதிரி நிறைய அந்த கரிசலாங்கண்ணி இலையிலேருந்து எல்லாமே இங்கே வந்து வச்சுருக்காங்க. வாங்க அடுத்ததாக என்ன ஷாப் இருக்குதுன்னு பார்க்கலாமா. இதெல்லாம் ஸ்பேர் பார்ட்ஸ் கடை மாதிரி இருக்குங்க. செகண்ட் ஹேண்ட் திங்ஸ் தான் எல்லாமே. ஸோ டயராக இருக்கட்டும், இங்கே பாருங்களேன் எவ்வளோ இரும்பு ஜாமான் வச்சுருக்காங்க பாருங்களேன். நம்மளுக்கு எது இல்லாட்டினாலும் இந்த சந்தையில் போய் வாங்கிக்கலாம் போல். எவ்வளோ கடைகள். ஆனால் இதெல்லாம் என்னன்னு கூட நம்மளுக்கு தெரியாது, கம்பி கம்பியாக தொங்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்கவங்களுக்கு தேவையான பொருட்கள் தாங்க இங்கே எல்லாமே இருக்குது. இங்கே பாருங்கள், ஸோ எல்லாமே அயன் சம்மந்தப்பட்ட பொருட்களாக தான் இருக்கிறது. இதெல்லாம் நானே அவங்ககிட்ட கேட்டு, ஏன்னா நான் இந்த திங்ஸ்லாம் யார் வாங்குவோம் அப்படின்னா, பெரிய பெரிய ஃபேக்ட்ரிக்கு ஏதாவது ஸ்பேர் பார்ட்ஸ் வேணுன்னா இங்கே வந்து வாங்குவாங்க அப்படின்னாங்க. அந்த இதில் தெரிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பைப் தான், ஓஸ் பைப்பு தான் தெரிஞ்சது. மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், பழைய பொருள் தான் இது எல்லாமே. பெரிய பெரிய மிஷினரிஸ்க்கு வந்து வாங்க ஏதாவது போச்சுன்னா வாங்கலாம் போல், அந்த மாதிரி இருக்குது. ஸோ இது நம்மளுக்கு இந்த இதை பற்றி தெரியல ஒன்றும். ஃபேக்ட்ரி வச்சுருக்கவங்களாம் பார்த்துக்கோங்க. போய்கிட்டே இருக்குங்க ஷாப்பு, நிறைய திங்ஸாக இருக்குது. ஆனால் இது என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. வாங்க அடுத்தது போவோம். நம்மளுக்கு எதாவது தெரிஞ்சது வருமானு பார்க்குறேன், ஒன்றும் வர மாட்டேங்குதே. எல்லாமே இந்த ஸ்பேர் பார்ட்ஸாக தாங்க இருக்குது. இதெல்லாம் ஒருத்தர் இந்த கம்பியை பிடிச்சி இழுத்து பார்த்துட்டு இருந்தாங்க, இது எதுக்குன்னு தெரியல.
அடுத்தது இந்த ஃபென்சிங், இந்த வலை போடுறது அந்த மாதிரி இது பழையதுன்னு சொல்ல முடியாது, புதுசாக தான் இருக்குது இதெல்லாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாங்க, இது வந்து நம்மளுக்கு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கான வெயிட் தூக்குறது. இது நம்மளுக்கு தெரிஞ்சதாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு சொல்கிறதுக்கு டைமில் நிறைய இந்த மாதிரி வந்து வாங்க வராங்களா, பிஸியாக இருக்காங்க, நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண அவங்களுக்கு நேரமே இல்லை. இது தெரியுங்க, கொஞ்சம் ஸ்பேனரு இந்த மாதிரி ஐட்டம்ஸ். இந்த இதை பார்த்தீங்கன்னா ஸ்டூல்லேருந்து பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ்லேருந்து ஸோ எல்லாமே இங்கே இருக்குது. நான் இந்த வீடியோவில் என்னென்ன இருக்குது அப்படின்றத மட்டும்தான் காமிச்சிட்டு வரேன், ஏன்னா இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண தெரில. சந்தைன்னு ஒரு இடம் இருக்குது, அதில் வந்து இந்த மாதிரியெல்லாம் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.